என் உயிரினும் மேலான தமிழ் பெருங்குடி மக்களே, உங்கள் அனைவருக்கும் மேலரசம் பட்டு சமூகத்தின் பணிவான வணக்கங்கள். அன்பு உறவுகளே, நம்முடைய சேனலை நீங்கள் பார்ப்பது இதுவே முதல் முறையாக இருந்தால் நம்முடைய காணொலிகள் தொடர்ந்து உங்களுக்கு வர வேண்டும் என்றால் உடனே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தொடர்ந்து நம்முடைய காணொலி பற்றின உங்களுடைய மேலான கருத்துக்களை கருத்துரை பகுதியிலே தவறாமல் பதிவு செய்யுங்கள். அன்பு உறவுகளே, வாருங்கள் இப்பொழுது காணொலிக்குள்ளே செல்லுவோம். கடந்த 19ஆம் தேதி தமிழ்நாட்டில் வாக்குப்பதிவு முடிந்தது. வாக்குப்பதிவு முடிந்தவுடன் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஓய்வு எடுப்பதற்காக கொடைக்கானல் குடும்பத்தோடு சென்றார். அந்த நேரத்தில் மு.க. ஸ்டாலினுடன் உதயநிதி ஸ்டாலினும் சென்றிருப்பதாகத்தான் தகவல் வெளியானது. ஆனால் யாரும் எதிர்பாராத விதமாக திடீரென்று உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அங்கிருந்து லண்டன் புறப்பட்டதாக ஒரு தகவல் வெளியாகி மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியது. திடீரென்று எதற்கு உதயநிதி ஸ்டாலின் லண்டன் செல்லுகிறார் அப்படின்ற ஒரு கேள்வி மக்கள் மனதில் எழுந்தாலும் கூட நம்ம சாமானிய மக்கள் நம்ம வேலை ஓட்டு போடுறது மட்டும்தான். அவர்கள் லண்டன் போகலாம், ஆஸ்திரேலியா போகலாம், அமெரிக்கா போகலாம், நியூயார்க் போகலாம், எங்கே வேணா போகலாம், உலகத்தில் எந்த மூலைக்கு வேணா போகலாம். நம்ம கேள்வி கேட்க முடியாது, என்ன பணம் நம்மளா கொடுக்குறோம் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பாங்க. ஆனால் அவங்க எடுத்துகிட்டு போய் செலவு பண்ணுற பணம் எல்லாமே உங்கள் பணம்னு அது மக்களுக்கே தெரியறதில்லை. இவர்கள் இப்போ லண்டன் போயிருக்கிறார். விளையாட்டுத்துறை அமைச்சர் மு.க. ஸ்டாலினுடைய இளவல் லண்டன் பயணமாக இருக்கிறாராம். எதற்காக இவர் லண்டன் திடீரென்று பயணமானார் அப்படின்னு பார்த்தா, சமீபத்தில் ஜாபர் சாதிக் கைது செய்யப்பட்டார் இல்லையா? அவர் எதற்காக கைது செய்யப்பட்டார் அப்படின்னா, பல ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய்க்கு தமிழ்நாட்டில் இருந்து போதைப் பொருட்களை வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்து அந்த பணத்தின் மூலமாக தமிழ்நாட்டில் சில திரைப்படங்களை தயாரித்திருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் பல தொழில் நிறுவனங்களை தொடங்கி இருக்கிறார். ரெஸ்டாரண்ட்லாம் ஜாஃபர் சாதிக் அவருக்கு சொந்தமாக வாங்கியிருக்கிறார். இப்படி பல ஆயிரக்கணக்கான கோடிகளை அந்த போதைப் பொருட்கள் மூலமாக ஜாஃபர் சாதிக் மட்டுமே குவித்திருக்கிறார் அப்படின்னு சொல்லிட முடியாது. ஏன்னா ஜாஃபர் சாதிக் க. ஸ்டாலினோடவும் உதயநிதி ஸ்டாலினோடவும் உதயநிதியுடைய மனைவி கிருத்திகா ஸ்டாலினோடவும் நெருங்கிய தொடர்பில் இருந்திருக்கிறார். கிருத்திகா ஸ்டாலின் அவர்கள் இயக்கிய மங்கை அப்படிங்கிற ஒரு திரைப்படத்தை முழுவதுமாக இவர் தான் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிறார். அந்த படத்திற்கு ஆன செலவுகளை இவர் தான் செய்திருக்கிறார் ஜாஃபர் சாதிக். இந்த அளவிற்கு போதைப் பொருட்கள் மூலமாக பல ஆயிரக்கணக்கான கோடிகள் பணத்தை சம்பாதித்திருக்கிறான் ஜாஃபர் சாதிக். இப்போ இவர் லண்டன் போனதுக்கும் ஜாஃபர் சாதிக் பிரச்சனைக்கும் என்ன அப்படின்னு கேட்டா, ஜாஃபர் சாதிக் மூலமாக இவர்களுக்கும் ஒரு பெரும் தொகை பணம் கிடைத்திருப்பது போன்ற ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. அதே போல சபரீசனுக்கு சொந்தமான நிறுவனங்கள் லண்டன்ல இருப்பதாகவும், அந்த நிறுவனங்களை எல்லாம் அமைதியான முறையில போயிட்டு கைமாற்றி விட்டு வந்துவிடலாம் என்ற நோக்கத்துல தான் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் திடீரென்று லண்டன் புறப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. ஏன்னா ஒருவேளை மு.க. ஸ்டாலின் மீதோ உதயநிதி ஸ்டாலின் மீதோ சபரீசன் மீதோ அளவுக்கு அதிகமான சொத்துக்கள் இருந்தால் அது அமலாக்கத்துறை கை வைக்கக்கூடும். அதற்கான பதிலை சொல்லுவது என்பது அவ்வளவு எளிதல்ல என்பதை கருத்தில் கொண்டு, வெளிநாடுகளில் சபரீசனுக்கு சொந்தமாக சபரீசனின் பெயரில் இயங்கிக் கொண்டிருக்கின்ற பல நிறுவனங்கள் இருக்கிறதாம். அந்த நிறுவனங்களை எல்லாம் விலைக்கு விற்றுவிடுவது என்று முடிவு செய்திருப்பதாக ஒரு தகவல். இந்த நிறுவனங்களை கைமாற்றுவதற்காகத்தான் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் லண்டன் பயணித்திருப்பதாக இப்பொழுது அந்த தகவல் வெளியாகி இருக்கிறது. ஏன்னா மக்களுடைய வரிப்பணத்தில் தான் உலகம் சுற்ற போகிறோம். அதுக்கு பேர் இன்ப சுற்றுலா. அதுவும் ஓய்வெடுக்க போயிருக்காங்க. தேர்தல் பிரச்சாரத்தில் ஓயாமல் தேர்தல் பிரச்சாரம் செய்து சளைத்து விட்ட உதயநிதி ஸ்டாலின் ஓய்வுக்காக லண்டன் சென்றிருக்கிறார் அப்படின்னு சொல்றாங்க. ஓய்வுக்கு லண்டன் சென்றிருக்கிற அந்த இடத்துல நம்முடைய தங்கையின் கணவர் மீது இருக்கின்ற அந்த சொத்துக்களை எல்லாம் அமைதியான முறையில் சைலண்டாக கைமாற்றி விடலாம். ஏன்னா அமலாக்கத்துறை வரைக்கும் இந்த விஷயங்கள் போனா ஜாஃபர் சாதிக்கு மட்டும் உள்ள இருக்க முடியாது. ஜாஃபர் சாதிக்கு துணைக்கு ஆள் இல்லைன்னு நம்மளையும் சேர்த்து கூப்பிட்டாலே கூட்டு போயிடுவான் இவன். அதனால முன்னாடியே இதெல்லாம் நம்ம உஷாரா கைமாற்றணும் அப்படின்னு பிளான் பண்ணி தான் லண்டனுக்கு போயிருக்கிறதாக சொல்லப்படுது. தமிழ்நாட்டில் உள்ள பாமர மக்களை பொறுத்த வரைக்கும் எதையும் அறியாத வெகுளி மக்கள். இதை நம்ம பல முறை பதிவு பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். தொடர்ந்து முரசொலி மாறன், கலாநிதி மாறன், தயாநிதி மாறன், கனிமொழி, மு.க. அழகிரி இருக்கிற உதயநிதி, நாளைக்கு வரப்போற இன்பநிதி, முதலமைச்சராக இருக்கிற மு.க. ஸ்டாலின், இப்படி மிகப்பெரிய ராஜ குடும்பத்தின் வாழ்க்கையே தமிழ்நாட்டு மக்களின் வரி பணத்துல தான் காலமெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. 1970களில் இருந்து
மக்களுடைய வரி பணத்துல தான் இவர்கள் வளர்ந்து வாழ்ந்து வாழ்க்கையை முடிக்கிறார்கள். இதுவெல்லாம் சாமானிய மக்களுக்கு அவ்வளவு எளிதா புரியல. அதை சொன்னாலும் தெரிஞ்சுக்கிறதுக்கு அவங்க தயாரா இல்லை. சாதாரணமா அதை கடந்து போறாங்க. ஆனா தமிழ்நாட்டில் இருக்கிற பாமரர்களுடைய நிலை என்ன? எங்களுடைய அன்றாட வாழ்வியலை கடப்பதற்கு நாங்க பல போராட்டத்தை சந்திக்கிறோம். எங்களுக்கு நீர்நிலைகள்ல பிரச்சனை, குடும்பத்துல பிரச்சனை, இங்க ஊர்ல சாராய பிரச்சனை, சாராயத்தால வீட்டுல கணவன் பிரச்சனை, வீட்டுல கணவன் பிரச்சனையால மனைவி வந்துட்டு மண்டையை போட்டா, இப்படி பல பிரச்சனைகள் வந்துட்டு ஒவ்வொரு குடும்பத்திலையும் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. இதை பற்றி எல்லாம் ஆட்சியாளர்கள் சிந்திக்கிறார்களா அப்படின்னா எல்லளவும் சிந்திப்பதில்லை. ஆனால் இந்த ஆட்சியாளர்களுக்கே இந்த மக்கள் மீண்டும் மீண்டும் வாக்களிக்கிறார்கள். அப்படின்னா இதற்கு பின்புலத்தில் நடப்பது என்னன்னா, அந்த வாக்குக்கு கொடுக்கின்ற 1000, 500, 2000, 3000 என்று இப்பொழுது பணம் கொடுத்து வாக்குகளை பெறுகின்ற இந்த சூழ்நிலைக்கு மக்கள் சென்று விட்டதால இந்த ஆட்சி அதிகாரத்தை மாற்றுவதற்கு பல போராட்டங்களை நாம் செய்ய வேண்டி இருக்கிறது. ஜனநாயகத்தை காக்க வேண்டும் என்று நாம் போராடுகிறோம். மீண்டும் ஜனநாயகத்தை பற்றி நாம் அடுத்தடுத்து பேசுகிறோம். ஆனா ஜனநாயகத்தை பற்றி பேசுபவர்கள் எல்லாம் பைத்தியங்கள், ஜனநாயகத்தை பற்றி பேசுகிறவர்கள் எல்லாம் முட்டாள்கள் அப்படின்னு தமிழ்நாட்டில் இருக்கிற திமுக காரணம் அதிமுக காரணம் ஏன் கண்ணு முன்னாடியே பேசுறான். நீ ஜனநாயகம் ஜனநாயகம்னு பேசிட்டு எங்க ஆளுங்க நைட்டுக்கு வருவாங்க, பணம் கொடுத்துட்டு போவாங்க, நாளைக்கு பூத்துல வந்து பாரு வாக்கு யாருக்கு போடுறாங்க மக்கள்னு உனக்கே தெரியும் அப்படின்றோம். புரியுதுங்களா? ஏன் சொல்றேன்னா, நம்ம என்னதான் மக்கள் விழிப்புணர்வற்று கிடக்கிறார்கள், மக்கள் உரிமையற்று கிடக்கிறார்கள், இவர்கள் அதிகாரம் பெற்றாலும் மக்களின் உரிமைகளை கொடுப்பதற்கு இவர்கள் தயாராக இல்லை. எல்லா இடங்களிலும் சாதி பேதம் மதம் இனம் மொழி எல்லாத்தையும் பார்த்து 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 ஆட்சி செய்து இவர்கள் இந்த சாதி அவர்கள் அந்த சாதி, இவர்கள் இந்த மொழி அவர்கள் அந்த மொழி, இப்படி சாதி இனம் மொழி இப்படியெல்லாம் பார்த்து மக்களை பிரித்து பிரித்து ஆட்சியாளர்கள் சேவையாற்றுகிறார்கள். இதனால மக்களால எந்த ஒரு தருணத்திலையும் வாழ்க்கையில எழுந்தே நிற்க முடியல. இதையெல்லாம் சாமானிய மக்கள் என்று புரிந்து கொள்ள போகிறார்கள்? நினைச்சா மு.க. ஸ்டாலின் வந்து வெளிநாடு சுற்றுலா போறார், நினைச்சா உதயநிதி ஸ்டாலின் வெளிநாடு சுற்றுலா போறார். எல்லாமே யாருடைய பணத்துல போறாரு? நீ காலையிலிருந்து நைட்டு வரைக்கும் குடிக்கிறதுக்கு கூழ் இல்லாத, உண்ண உணவில்லாத, உடுத்த உடை இல்லாத, இருக்க இடம் இல்லாத, சம்பாதிக்கிற பணத்துல வெங்காயம் வெள்ளை பூண்டு வாங்க போனா கூட அது மேல ஜிஎஸ்டியை போட்டு உன்னுடைய உழைப்பை அவன் பிடுங்கி எடுத்துன்னு போய் அந்த பணத்துல தான் அவன் ஊர் சுத்துறாங்கிறது உனக்கு தெரியுமா? நான் சொன்னா உனக்கு புரியவா போகுது? இந்த மாதிரி நான் எத்தனை முறை எத்தனை காணொளிகள்ல பேசியிருக்கேன். இந்த ஆட்சியாளர்கள் கொண்டாட்டமாக குதுகலிப்பது உங்களுடைய வரி பணத்துல. நல்லவர்களை தேர்ந்தெடுங்கள், மக்களின் உரிமைக்காக களத்தில் நிற்பவர்களை தேர்ந்தெடுங்கள். மக்களின் இன்றைய வாழ்வியல் அவசியம் என்ன என்று உங்களிடம் யார் வந்து கூறுகிறார்களோ அவர்களை நீங்கள் தேர்ந்தெடுங்கள், அவர்களுக்கு வாக்களியுங்கள். அவர்கள் கொடுக்கின்ற பணத்தை நீங்கள் பெற்றுக்கொண்டாலும் வாக்கை அவர்களுக்கு செலுத்தாதீர்கள். யார் இனிமேல் உங்களுக்கு கை கொடுப்பார்கள், உங்களை காப்பாற்றுவார்கள், உங்கள் பிள்ளைகளுக்கான எதிர்காலமாக அவர்கள் நிற்பார்கள் என்று யாரை நீங்கள் நம்புகிறீர்களோ அவர்களுக்கு வாக்களியுங்கள். மண்ணையும் மக்களையும் தலைமுறைகளையும் சீரழித்து நடு ரோட்ல தள்ளிய இந்த கேடுகட்ட திராவிடத்திற்கு மீண்டும் ஒரு முறை வாழ்நாளில் வாக்களிக்காதீர்கள். இன்னொரு காணொளியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது மேலரசம்பட்டு சண்முகம். நன்றி, வணக்கம் அன்பு உறவுகளே.